அடுத்த போட்டியாளர் செல்வராஜ், வாங்க. பயிர் செய்ய இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாம் இப்படி நகரமயமாகிவிட்டால் அப்பொழுது சில ஆண்டுகள் கழித்த பிறகு மிகப்பெரிய உணவு தட்டுப்பாடு ஏற்படாதா? அப்போ விவசாயிகளுடைய வாழ்நிலை பற்றியும் கிராம பொருளாதாரத்தை பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? கிராம பொருளாதாரத்திலே நாம் கணக்கொண்டுமே ஆனால் விவசாயிகள் அங்கே இருக்க வரை கிராம பொருளாதாரம் முன்னேற்றம் அடையும். விவசாயிகளுடைய விளைபொருட்கள், வேளாண் பொருட்களை வாங்கி 2 கிலோமீட்டருக்கு ஒரு பகுதியிலே ஆங்காங்கே ஒரு குடோன், சேமிப்பு கிடங்கு ஏற்பட்டு நவீன வசதி கூடக்கூடிய அதை வாங்கி அரசாங்கமே அதை ஏற்க வேண்டும். நாங்கள் ஏற்று விவசாயிகளுக்கு நல்ல விலையை கொடுப்போம். தரகர்கள், இடைத்தரகர்கள் நீக்கப்படுவார்கள். அதே போல் ஆட்சியாளர்களுடைய ஊழல் செய்தார் என்று ஒரு அதிகாரிகள் தெரிவித்தால் அந்த அதிகாரிகள் பந்தாடப்படுவார்கள். நல்லவர்களை வேலைக்கு சேர்ப்போம். 58 வயசு ஆகிடுச்சு, அவருக்கு ரிட்டையர்னு சொன்னால் நல்லவராக இருந்தால் அவரை சேர்த்துக்கலாம். இப்போது 58 வயது ஆனவர்களுக்கு நாங்கள் மீண்டும் வேலையை கொடுப்போம் அப்படின்னு சொன்னால், அப்போது புதியதாக வந்திருக்கக்கூடிய பட்டதாரிகள், புதியதாக வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள், அவர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு என்ன செய்வீங்க? நல்ல அதிகாரிகள் மட்டும் 58 வயசு கம்பல்சரியாக திருப்பி அவங்க ரீகாஸ்ட். அந்த நல்ல அதிகாரிகள் கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை இளைஞர்களுக்கு சொல்லி கொடுத்து அந்த இளைஞர்களை நல்ல அதிகாரிகளாக மாற்ற முடியாதா? அதற்கு தானே பயிற்சி கொடுக்குறோம். ஒத்துக்கொள்கிறேன், நான் அதை மாற்ற முடியும். இருந்தாலும் அவர்கள் முதியவர்கள் ஆகிவிட்டார் என்பதை நாம் காரணம் காட்ட முடியாது. அவர்கள் இருந்தால்தான் இந்த இளையவர்களும் பலப்படுவார்கள் என்பதே என்னுடைய கருத்து. நன்றி 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 நன்றி, வணக்கம். இப்போ பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் இன்ஜினியர் ஆகிறது, டாக்டர் ஆகிறது அப்படின்ற விஷயத்தை தான் படிக்கிறாங்க. அப்போது சமூகத்தில் எல்லா துறைக்கும் வாய்ப்பு என்பதை உணரச் செய்யக்கூடிய வகையிலையும், அதே போல் அடிப்படையான அறிவியலுக்கு பதிலாக தொழில்நுட்பம் சார்ந்த கல்வியாக பல கல்வி மாறிட்டு இருக்கு. அப்போது விஞ்ஞான வளர்ச்சி என்பது ஒரு முடங்கி போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த விஷயங்களில் மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க? எல்லா ஸ்கூல்லேயே எல்லா சப்ஜெக்டுக்கும் சமூகவியல், சமூக பொறுப்பு, யோகா, தியானம், ஓவியம், இதுக்கெல்லாம் தனித்தனியாக கிளாஸ் வச்சு அதுக்கு உண்டான ஆட்களை உருவாக்கி அவங்களுக்கு சமூக பொறுப்புள்ள ஆட்களாக உருவாக்கி இந்த சமுதாயத்தை மேம்படுத்த செய்வோம். அப்போது எல்லா விதமான விளையாட்டுகளை ஊக்கப்படுத்துவதை போல உடற்பயிற்சி ஆசிரியர்கள் இருப்பாங்களா, இல்லை எல்லாரும் போய் யோகாவில் போய் நின்று போயிடுவாங்களா? கண்டிப்பாக அது ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் மூலமாக ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு பயிற்சியாளர் நியமித்து அந்தந்த விளையாட்டுக்கு, அந்தந்த ஊருக்கு அந்தந்த விளையாட்டுக்கு எந்தெந்த விளையாட்டு தெரியுமோ அதுக்கு உண்டான பயிற்சியாளரை அமைச்சு நாங்கள் சிறப்பான பயிற்சி கொடுத்து விளையாட்டு வீரர்களை உருவாக்குவோம். அதே நேரத்தில் இயற்கை விவசாயத்தை ஊக்கப்படுத்துவோம். மேக்சிமம் இதுவரையும் ஆட்சி செஞ்சத்தில் நேரத்தோட கரெக்டாக பஸ் வரல, அதனாலேயே கிராமத்துலேருந்து ஜனங்க டவுனுக்கு வந்துடுறாங்க, நகரத்துக்கு வராங்க. இதனால விவசாயம் அங்கே பாழ்பட்டு போகுது. நகரத்திலே நேரத்துக்கு பஸ் இருக்கிறது இல்லைங்கய்யா. நன்றிங்கய்யா, நன்றி நன்றி. அந்நிய செலாவணி இதுவாகுது. நன்றிங்கய்யா. தூக்கு தண்டனை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். அவசியமா அல்லது அது மறுபரிசீலனை செய்ய வேண்டியதா? அதாவது நாம் 2 வகையானவும் படித்திருக்கிறோம். திருந்தியிருக்கிறார்கள் என்றும் படித்திருக்கிறோம், திருந்தவில்லை மீண்டும் தவறு செய்திருக்கிறார்கள் என்றும் படித்து இவைகளெல்லாம் வெளியிடப்பட்டுள்ளன. எனவே அந்த தண்டனையின், அந்த குற்றத்தின் கொடூரத்தை பொறுத்து அந்தந்த சமயத்தில் அங்கே ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த கிரேவிட்டி, அந்த குற்றத்தின் தன்மையை பொறுத்து தூக்கு தண்டனையை வரையறுக்கலாம். அரசியல் காரணங்களுக்காக நடத்தப்படுகிற கொலைகள் அல்ல, அது தனிப்பட்ட காரணங்களுக்காக நடத்தப்படுகின்ற கொலைகள் அது அல்ல. அது சமூகத்தின் நன்மைக்காக தான், இந்த சமூகத்திற்கு இதன் மூலம் நன்மை ஏற்படும் என்று கருதுவதால் அவர் அதை செய்கிறார், தன்னலத்துக்காக செய்யவில்லை. அதை கொலை அதை சாதாரண தண்டனைகளில் எடுத்துக்கொள்ளலாம். அதை கொலை குற்றமாகவே கருதுவதை ஏற்க முடியாது நமது ஆட்சியில். நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. சாதாரண ஒரு தனி மனிதனாக இருந்தால் என் குடும்பத்தில் என் வீட்டுக்காரு, என் பிள்ளைங்க, என் வீடு, என்னை சுற்றி இருக்கிறவங்கள தான் கவனிக்க முடியும். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்ததுன்னா பொதுநல சேவை அப்படின்னு சொல்லிட்டு போய் செய்யலாம். ஆனால் இதே முதலமைச்சர் பதவியை என்கிட்ட கொடுத்து பாருங்கள், நான் என்னென்ன செய்கிறேன் அப்படிங்கிறது. இப்போ என்ன சார் நீங்கள் கேட்குறீங்க, என்ன திட்டத்தை நான் செயல்படுத்தணும்? முதல்ல மது ஒழிப்பு பேசுவோமா சார்? உங்களை தான் சார்.
நடுவர்களை உங்களை நான் கேள்வி நீங்க எவ்வளவு நேரம் கேள்வி தான் கேட்டுட்டு இருந்தா என்ன அமைதியா அர்த்தம்? நீங்களே கேள்வி கேட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நாங்க கேட்க வேண்டாமா? என்ன செய்யணும் சார்? உங்க திட்டத்தை சொல்லுங்க, முதல் திட்டத்தை. ஒரு முதலமைச்சராக வரும் பொழுது இருக்கிற சிக்கல்கள் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு பல்வேறு சிக்கல்களுக்கு வந்து நீங்க வந்து பதில் சொல்லலாம். சரி, ஓகே சார். எதை நீங்கள் மிக பிரதானமான சிக்கல் ஓகே சார். நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்க. ஓகே சார். இப்போ நம்ம நாட்டில் மக்கள் நல்லவங்கங்கிறத இப்போ நம்ம ரீசெண்டாக புரிஞ்சுக்கிட்டோம். பேரிடர் வந்தப்பைய அப்போ நம்ம மக்கள்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க, ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. இதில் மாற வேண்டியவங்க அரசியல்வாதிகள் தான். அவங்க தான் பொறுப்பும் பொதுநலமுமா நடந்திருந்தா இன்னைக்கு நமக்கு இவ்வளோ பிரச்சனை இருந்திருக்காது. இன்ஜினியரிங், டாக்டரு அப்படிங்கிறதுக்கு அது முதன்மை கொடுக்காம அரசியல்வாதிக்குன்னு ஒரு கோர்ஸ் ஆரம்பிக்கணும். அதுக்காக ஏற்கனவே political science இருக்கு. வெயிட் அரசியல் மைக்கில் அரசியல் பொருளாதாரங்கிறது BA MA அது கொண்டு வரோம். அது ஏட்டு சுரைக்காய் கதைக்காகாது. ஆனால் அரசியல்னா என்ன? போய் உடனே மக்களுக்கு போராட்டம் நடத்துகிறாங்க, பிரச்சனையா உடனே ஓடி போய் செய்யறதுக்கு நீ தகுதி உள்ளவனா இருக்கணும். அப்போ அந்த காலேஜுக்குன்னு அந்த ஒரு படிப்பை கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் பேசிக்கலாக நல்லதையே சொல்லி 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 ஒரு அரசியல்வாதியாக கொண்டு வரலாம். 50% லேடிஸுங்களுக்கு முதல் உரிமை கொடுப்பேன், கல்விக்கெல்லாம் இப்போ நிறைய சகாயம் செய்வேன், இலவச திட்டத்தை ஒழிச்சிருவேன், ரேஷன் கார்டுக்கு மாற்றம் கொண்டு வருவேன். இந்த ரிட்டையர்ட் ஆன ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் வேஸ்ட்டாக பென்ஷன் வாங்கிட்டுலாம் இருக்க விட மாட்டேன். வா என் பக்கத்தில் வந்து உட்காரு, நீ இங்கே எல்லா திட்டமும் ஒவ்வொரு ஆஃபீஸ்லையும் பொதுப்பணித்துறை இருக்குது, எல்லா துறையும் இருக்குது, கல்வித்துறை, நான் எல்லாத்தையும் இருக்க முடியாது. அவங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு கேளுங்க, எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, இந்த நீ பொதுப்பணித்துறையிலேருந்து ரிட்டையர்ட் ஆகி வந்திருக்க, அந்த பொதுப்பணித்துறையை போய் நீ கவனி, அங்கேருந்து ஒரு இளைஞரையும் அழைச்சிக்க, நீ மட்டும் போவாத, நீ ஒன்னாலும் 60 வயசுக்கு மேலே ஓடியெல்லாம் ஓடியாற முடியாது, இளைஞரை நீ பக்கத்தில் வச்சுக்கிட்டா. ஒரே ஒரு நிமிஷமா, ஓய்வு பெற்றவங்க எல்லாம் வேலைக்கு திருப்பி வர வச்சிருவீங்க. நிச்சயம் நான் முதலமைச்சராக இருக்கும்போது நான் போறேன். அப்ப எனக்கு எப்பதான் ஓய்வு கொடுக்க போறீங்க? யாருக்கு? உங்களை விருப்பப்பட்டவங்கள தான் கூப்பிடுறேன். எனக்கு பென்ஷன் இருக்கா இல்லையா? உண்டு உண்டு. நன்றி. அதெல்லாம் உண்டு, அதுல எல்லாம் கை வைக்க மாட்டேன். நன்றி நன்றி. ஏங்க அவன் புள்ள அம்மா அப்பா விட்டு ஓடி போடுறான் ஃபாரின் அங்க அங்கன்னா அந்த காசு தாங்க. இப்ப எல்லாம் பெண்ணும் சன்னும் சோறு போடல, பென்ஷன் தான் சோறு போடுது. அப்படி இருக்கிறப்ப பென்ஷன் இல்லைன்னா அந்த பாவத்தை நான் எப்படி கட்டிக்க முடியும்? அதெல்லாம் உண்டு. நன்றி நன்றி. ஓகே.